Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நம்மளுடைய PAN ஏஜென்சி ஐடி, அதாவது உங்களுக்கு நான் ஐடி போட்டு கொடுத்திருப்பேன். UTI ல இருந்து டைரக்ட்டா PAN ஏஜென்சி ஐடி கொடுத்திருப்பேன். அந்த PAN ஐடியை யூஸ் பண்ணி எப்படி ஆன்லைன்ல PAN கார்டு கரெக்ஷன் வந்து எப்படி பண்றது அப்படிங்கற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்குன்னு சொல்லிட்டு கஸ்டமர் கிட்ட இருக்கக்கூடிய OTP அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது. என்னென்ன டாக்குமெண்ட் வந்து தேவைப்படும், அதை எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத அன்பல் பண்ணிச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன், நீங்கள் உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் PSA லாகினை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மெத்தட் வந்து UTI PSA லாகினில் தான் வந்து PAN கார்டு கரெக்ஷன் வந்து போட போகிறோம். கரெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய வாலெட்டில் வந்து, அதாவது உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து பேலன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வாலெட்டில் வந்து அமௌண்ட் லோட் பண்ணிவிட்டு கூப்பன் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உள்ளே வந்துடுங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கரெக்ஷன் வந்து போட போகிறோம். கரெக்ஷன் போட போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு கரெக்ஷனுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறத பார்க்கும்போது PAN கார்டு காப்பி வந்து எடுத்து வச்சுக்கோங்க கையில். யாருக்கு வந்து கரெக்ஷன் பண்ணுறீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு, முடிஞ்ச வரைக்கும் ஆதார் கார்டு, ஆதார் கார்டை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு கரெக்ஷன் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு பழைய ஆதார் கார்டை, அதாவது கஸ்டமர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆதார் கார்டை வாங்கி நீங்கள் கரெக்ஷன் போடும்போது அவங்க வந்து அவங்களுக்கே தெரியாமல் ஆதாரில் ஏதோ ஒரு இடத்துல கரெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட் கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் ஆதார் கார்டு அவங்களுக்கு வந்து கொரியர் மூலிமா வந்திருக்காது. பழைய கார்டையே வந்து வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அந்த கார்டை வச்சு நீங்கள் இந்த இடத்துல கரெக்ஷன் போட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எரர் வரும். அப்புறம் கஸ்டமருடைய பயோமெட்ரிக் வச்சா தான் நீங்கள் வந்து கரெக்ஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால் ஆதார் கார்டை வாங்கி நீங்கள் வந்து அதை பார்த்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு எரரோ எந்த ஒரு கரெக்ஷனோ வராமல் ஈஸியான முறையில் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். அதை தான் நம்ம வந்து உங்களுக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, இப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா CSF அப்படிங்கிற இந்த ஒரு காலனுக்கு வந்துருங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஃபார்ம் 49A வந்து புதுசாக PAN கார்டு வந்து அப்ளை பண்ணுறது. அதே PAN கார்டு வந்து கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல சேஞ்சஸ் அண்ட் கரெக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணி மவுஸை கர்சரை வச்சிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பாப்பப் வந்து ஓப்பன் ஆகும். அதில் PAN அப்ளிகேஷன் அப்படிங்கிற கொடுத்ததுக்கப்புறம் ரிக்வெஸ்ட் ஃபார் சேஞ்சஸ் கரெக்ஷன் இன் PAN டேட்டா CFS அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளிகண்டோடைய 10 டிஜிட் PAN நம்பரை இந்த இடத்துல வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல கஸ்டமருடைய PAN நம்பர் வந்து என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் போத் ஃபிசிக்கல் அண்ட் PAN கார்டு அப்படிங்கிற இந்த இடத்துல நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து அப்ளிகேஷனுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கஸ்டமருடைய நேம் வந்து முதல்ல எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வந்து செக் பண்ணணும். அதுக்கு இந்த இடத்துல வந்து வியூ நேம் ஃப்ரம் IDD அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? கிளிக் பண்ணி இந்த இடத்துல பிக் நேம் அப்படிங்கிற கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல நேம் வந்து உட்காந்துரும். இந்த இடத்துல வந்துட்டு இப்போ சப்போஸ் நேம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து விட்டுருங்க. இல்லை மிஸ் மேட்சாக இருக்குது, சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து ராங்காக தெரியுது, கஸ்டமரோடைய பேர் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க ஏற்கனவே அப்ளை பண்ணுற இடத்துல அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் இந்த இடத்துல நீங்கள் வந்து கை வைக்கணும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல விட்டுட்டு மறுபடியும் வந்து ஃபாதர் நேம் வந்து எப்படி இருக்கோ அதையும் இந்த இடத்துல பிக் வந்து நீங்கள் வந்து கொடுத்துடணும். பிக்அப் த ஃபாதர் நேம் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த இடத்துக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ வந்து இந்த கஸ்டமருடைய நேம் வந்து தப்பாக இருக்குது, ஃபாதர் நேம் வந்து தப்பாக இருக்குது, ஃபோட்டோ, சிக்னேச்சரு, நேம் இது எல்லாமே வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆதார் கார்டில் வந்து எப்படி இருக்கோ அதே போல் எனக்கு வந்து வேணும், PAN கார்டே வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ ஏற்கனவே அப்ளை பண்ணி கொடுத்தவங்க கொஞ்சம் தப்பாக அப்ளை பண்ணி கொடுத்துருக்காங்க, அதை நம்மக்கிட்ட கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அதை தான் உங்களுக்கு இந்த இடத்துல நம்ம வந்து காட்டப்போகிறேன். சரிங்களா? இப்போ வந்து நேம் வந்து கரெக்ஷனாக இருக்குது. இப்போ அவங்களுடைய ஆதார் கார்டை ஓப்பன் பண்ணி நான் வந்து அவங்க பேர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள் இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு நேம் வந்து கரெக்டாக இருக்குது. பட் அவங்க ஃபாதர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல துரைசாமி அப்படிங்கிற இடத்துல வந்து DHன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஆதார் கார்டில் வந்து இருக்குது. சரிங்களா? அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து நம்ம பேரை வந்து எடிட் பண்ணிடணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல அவங்களுடைய ஹஸ்பண்ட் நேமை இந்த இடத்துல நீங்கள் கொண்டு வந்துடணும். சரிங்களா? ஆதார் கார்டில் கேர் ஆஃப் அப்படிங்கிற இடத்துல என்ன பேர் இருக்கோ அந்த பேரை தான் இந்த இடத்துல நீங்கள் ஃபர்ஸ்ட் நேமாக வந்து இந்த இடத்துல கொண்டு வரணும். சரிங்களா? மேரேஜ் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் ஃபாதர் நேமே இந்த இடத்துல நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பேரை வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம நேம் வந்து கரெக்ஷன் போட்டிருக்கோம். சரிங்களா? அப்போது இந்த இடத்துல பிரிண்ட் ஆன் த PAN கரெக்ஷன் PAN கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல வந்து அப்ளிகேண்டோட பேர் மட்டும் இந்த இடத்துல வரணும். சரிங்களா? அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல அவங்களுடைய பேர் மட்டும் வர்ற மாதிரி நம்ம வந்து போட்டுக்கிட்டாச்சு. அப்போது நம்ம வந்து கரெக்ஷன் வந்து நேம் வந்து கரெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல டிக் பண்ணணும். டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன மேலா ஃபீமேலா அப்படிங்கிறது நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. SMT உமன்னால SMTன்னு போட்டுக்கிறாச்சு. இப்போ நம்ம நேம் வந்து கரெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல டிக் பண்ணணும்.
டிக் பண்ணாமல் மறந்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு வந்து அப்ஜெக்ஷனில் வந்து விழுந்துடும். மறுபடியும் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகும். சரிங்களா? நீங்கள் ஒரு கரெக்ஷன் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா கையோடு நீங்கள் இந்த இடத்துல போய்ட்டு டிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி தான் ஃபாதர் நேம் வந்து கரெக்ஷனில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபாதர் நேமை கரெக்டாக கொடுத்துட்டு டிக் பண்ணிடணும். சரிங்களா? ஓகே. அப்படியே நம்ம கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது பேன் கார்டில் வந்து நேம் வந்து யாரோடைய பேர் வந்து பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மோஸ்ட்லி வந்து ஃபாதர் நேம் அப்படிங்கிற நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து அப்ளிகண்ட்டோடைய டேட் ஆஃப் பர்த் வந்து ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே போல் இந்த இடத்துல வந்து கொடுங்க. ஓகே. இப்போ வந்து இந்த கஸ்டமருக்கு வந்து டேட் ஆஃப் பர்த்துமே வந்து மிஸ் மேட்சாக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேட் ஆஃப் பர்த்தையும் தான் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து எடிட் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்படிங்கிறதுனால எடிட் அப்படிங்கிற இடத்துல போய்ட்டு நீங்கள் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து மிஸ் மேட்சாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் போட்டு இந்த இடத்துல டிக் அப்படிங்கிற நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஜெண்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நீங்கள் செலக்ட் பண்ணனால ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸ்டேட் வந்து எதுவும் அந்த ஸ்டேட்டை கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் வந்து கொடுங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஆதார் கார்டு நம்பர் 12 டிஜிட் நம்பர் இந்த இடத்துல பார்த்து அப்படியே ஃபுல்லாக டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதே நம்பரை ரீஎன்டர் பண்ண சொல்லுவாங்க. ரீஎன்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஆதார் கார்டில் எப்படி வந்து அதாவது ஆதார் லெட்டர் ஆதார் கார்டில் பேர் எப்படி இருக்கோ அந்த பேரை கரெக்டாக இந்த இடத்துல வந்து கொடுங்க. இனிஷியல் முன்னாடி இருந்துச்சுன்னா முன்னாடி கொடுங்க, பின்னாடி இருந்துச்சுன்னா பின்னாடி கொடுங்க. எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிற கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பாருங்கள் டாக்குமெண்ட் டீடைல்ஸ் அப்படிங்கிற இடத்துல நம்ம என்னென்னலாம் கரெக்ஷன் பண்ணியிருக்கோம். நேம் கரெக்ஷன் பண்ணியிருக்கோம், ஃபாதர் நேம் கரெக்ஷன் பண்ணியிருக்கோம், டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்ஷன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த மூணுமே நம்ம வந்து கரெக்ஷன் போட்டாச்சு. அப்போ கரெக்ஷன் போடுற இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஐடி ப்ரூஃப் அதாவது அப்ளிகண்ட்டுக்கு ஐடி ப்ரூஃபாக வந்து ஆதார் கார்டு வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஃபாதர் நேம் அப்படிங்கிற இடத்துல ஆதார் கார்டு வந்து இந்த இடத்துல இருக்காது. சரிங்களா? அப்படிங்கிறதுனால மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டு அப்படி இல்லைனா டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னா பாஸ்போர்ட்டு அப்படின்னா ஓட்டர் ஐடி இல்லை இதில் ஏதாச்சும் ஒன்று வந்து ஃபாதர் நேம் வந்து எப்படி இருக்கோ அது போல் நீங்கள் வந்து இந்த இடத்துல வச்சுக்கணும். இப்போ நான் வந்து மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் அதாவது 10th மார்க் ஷீட்டோட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பேன் கார்டுடைய காப்பி இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல காப்பி ஆஃப் பேன் கார்டு அப்படிங்கிற கொடுத்துக்கலாம். இல்லை பேன் கார்டு காப்பி இல்லை உங்ககிட்ட ஆனால் பேன் நம்பர் மட்டும் தெரியுது சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நோ டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். எஃப்ஐஆர் காப்பி இருந்துச்சுன்னா அது கொடுங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் பேன் அலாட்மெண்ட் லெட்டர் இருந்துச்சு அப்படின்னா அது கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏன் இப்போ இந்த கஸ்டமருக்கு வந்து காப்பி ஆஃப் பேன் கார்டு வந்து இருக்குது. சரிங்களா? ஜெராக்ஸ் இருக்குது. அதனால் நான் வந்து அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் டாக்குமெண்ட் டு சப்மிட் வந்து லிஸ்ட் ஆஃப் பேஸ்ட் ஆன் செலக்டட் கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நேம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா கரெக்ஷன் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம நேம் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால கரெக்ஷன் அப்படிங்கிற இந்த இடத்துல நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்கள். ஓகே. இது எல்லாமே நீங்கள் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கீழே பாட்டமில் வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து கொடுக்கணும். மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே. இப்போ நம்ம பேமெண்ட் வந்து பே பண்ணிட்டோம். பே பண்ணுறது வந்து ஏற்கனவே நம்ம வாலெட்டில் வந்து பேலன்ஸ் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த பேமெண்ட் வந்து எடுத்துக்கிறோம். ஏன்னா ஏஜென்ட் ஐடியை பொறுத்த வரைக்கும் நம்ம கூப்பன் தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஒரு கூப்பன்னா இவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். மோஸ்ட்லி நான் உங்களுக்கு ஐடி போடுறவங்க எல்லாருக்குமே கூப்பன் வந்து 107 தான். அது குறைச்சி வந்து எங்கேயுமே கிடையாது. அப்படி யாராவது 107க்கு குறைச்சி உங்களுக்கு ஐடி போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஐடி ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு நிலச்சி நிற்காது. எவ்வளோ சீக்கிரம்னாலும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் அதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? பொதுவாகவே வந்து என்எஸ்டிஎல்லாக இருக்கட்டும் யூடிஐயாக இருக்கட்டும் ஒரு கூப்பன் ஒரு பேன் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி கரெக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி அதோட ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா 107 தான். சரிங்களா? 107 தான் நம்ம வந்து கம்பெனிக்கு வந்து அதாவது யூடிஐக்கும் இல்லைந்து என்எஸ்டிஎலுக்கும் நம்ம பே பண்ண போகிறோம். மற்ற பேலன்ஸு நீங்கள் வந்து 150 வாங்குறதா இருந்தாலும் ஓகே, இல்லை 200 வாங்குறீங்களோ இல்லை 250 வாங்கலாம், அது உங்களுடைய விருப்பம். உங்களுடைய சரௌண்டிங்கில் எவ்வளோ வாங்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம வந்து அட்ரஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து ரெசிடென்ட்லாம் இல்லை வந்து ஆஃபீஸான்னு சொல்லிட்டு கேட்குது. கஸ்டமர் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆஃபீஸ் கொடுத்துக்கலாம். நீங்கள் கஸ்டமர்கிட்ட கேளுங்க. இல்லை ரெசிடென்ட்னா மோஸ்ட்லி வந்து வீட்லேயே வந்து கொடுத்துக்கோங்க. அட்ரஸ் வந்து கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து டிக் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் கரெக்ஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னா இந்த இடத்துல டிக் பண்ண வேண்டாம். இது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம வந்து இந்தியன் செலக்ட் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் நம்பர் வந்து நீங்கள் டிக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக டிக் பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்து விட்டுருங்க. ஓகே. இப்போ அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்து வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல கவனமாக நீங்கள் வந்து நோட் பண்ணணும். ஒரு அப்ளிகண்ட்டுக்கிட்ட 2 இல்லைனா 3 பேன் கார்டு உங்ககிட்ட இருக்குது. சப்போஸ் வந்து ஒன்று தெரியாமல் ஒன்று அப்ளை பண்ணி வாங்கிட்டாங்க, அதை எப்படி வந்து சரண்டர் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பீப்புளாக இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல நீங்கள் ஈஸியாகவே சரண்டர் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கஸ்டமர்கிட்ட ஒரு 2 பேன் கார்டு வச்சுருக்காங்க. ஒரே நேமில் வந்து 2 பேன் கார்டு வச்சுருக்காங்க அப்படின்னா எந்த பேன் கார்டு வந்து அவங்ககிட்ட சரியாக வந்து இல்லையோ இதில் வந்து மிஸ்ஸாக இருக்குது ராங்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பேன் கார்டை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சரண்டர் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா இந்த இடத்துல பேன் கார்டு நம்பர் 1 அப்படிங்கிற இடத்துல
தப்பாக இருக்கக்கூடிய பேன் கார்டு நம்பரை ஃபுல்லாக பார்த்து இந்த இடத்துல நீங்கள் வந்து டைப் பண்ணி விட்ருங்க சரிங்களா. கரெக்டாக 10 டிஜிட் பேன் நம்பரை டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து மென்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல வந்து டிக் பண்ணி விட்ருங்க சரிங்களா. இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு பேன் கார்டு வந்து சரண்டர் ஆயிரும், இன்கம் டேக்ஸுக்கு வந்து சரண்டர் ஆகிடும். ஃபியூச்சரில் அந்த பேன் கார்டு அவங்க வந்து யூஸ் பண்ணவே முடியாது சரிங்களா. இப்போ எப்படி நம்ம ஒரு பைக்கோ இல்லை காரையோ வந்து ஆர்சியை வந்து நம்ம எப்படி வந்து பரிவாகனுக்கு நம்ம வந்து சரண்டர் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த ஒரு ஃபார்மெட் சரிங்களா. நம்ம பேன் கார்டு வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இது சரண்டர் பண்ணுறோம் அவ்வளோதான். ஏன்னா நிறைய என்கிட்ட வர நிறைய கஸ்டமர் கிட்ட இருக்கும், ஒன்று தெரியாமல் ஏற்கனவே அப்ளை பண்ணிட்டேன், இப்போ தானே ஆதார் வச்சு தான் பேன் கார்டு அப்ளை பண்ண முடியும். ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பேன் கார்டு வச்சுருக்கவங்களுக்கு வந்து ஓப்பன் தான், ஆதார் கார்டே தேவையில்லை, ஆனால் பேன் கார்டு வாங்கி வச்சுருப்பாங்க. அப்போது பேன் கார்டு வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க, என் வீடு ஷிஃப்ட் பண்ணலையோ எங்கேயோ பண்ணலையோ பேன் வந்து மிஸ் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக வந்து ஆதார் கார்டை வச்சு பேன் கார்டு வந்து அப்ளை பண்ணி வாங்கிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஏதாச்சும் வந்து ஒரு ப்ராப்ளம் வரும். ஏதோ ஒரு இடத்துல ஒரு வழிகளில் வந்து டேக்ஸ் பே பண்ண எல்லாம் 2 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு சிக்கலாயிரும். அப்போது நீங்கள் இப்படி கரெக்ஷன் போடும்போது ஒரு பேனை வந்து சரண்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல உங்கள் நம்பரை போட்டு டிக் பண்ணிட்டீங்கன்னா சரண்டர் ஆகிடும் சரிங்களா. இப்போ வந்து நான் வந்து எடுத்துடுறேன் சரிங்களா. இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வாங்க வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஸ்டேஜில் இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே அவங்களோட பேர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மோஸ்ட்லி வந்து இண்டிவிஜுவலாக நம்ம கொடுக்கும்போது இந்த இடத்துல வந்து செல்ஃப் தான் உங்களுக்கு இந்த இடத்துல வரும் சரிங்களா. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் டாக்குமெண்ட்டு எத்தனை டாக்குமெண்ட்டை வச்சு நீங்கள் என்க்ளோஸ் பண்ண போகிறீங்கன்னு கேட்குது. அப்போது நம்ம வந்து கரெக்ஷனுக்கு வந்து என்னென்ன கேட்டோம், பேன் கார்டு காப்பி வந்து நம்ம அட்டாச் பண்ணணும், ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அட்டாச் பண்ணணும், ஃபாதர் நேம் வந்து நம்ம வச்சதுக்கு வந்து மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் நம்ம வந்து கொடுத்துருந்தோம் சரிங்களா. அப்போது நம்ம 3 காப்பி வந்து இந்த இடத்துல வந்து கொடுக்கணும் சரிங்களா. 3 காப்பிக்கு இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேன் அப்ளிகேஷன் கஸ்டமருடைய ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் ஒட்டி அதில் 2வது பேஜ் 3வது பேஜ் 4வது பேஜில் இந்த 3 டாக்குமெண்ட்டுமே பின்னாடி நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணி ஒரே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. இப்போ பிளேஸ் அப்படிங்கிற இடத்துல எந்த பிளேஸ் வந்து அவங்களோட டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை கரெக்டாக அந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சப்மிட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணி நீங்கள் சப்மிட் வந்து பண்ணிடுங்க. இப்போது நம்ம எல்லாமே ஓகே கொடுத்துட்டோம், சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட்டும் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ கரெக்டாக வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், கஸ்டமருடைய ஆதார் கார்டு நம்பர் பக்கத்தில் மென்ஷன்டு மேட்ச்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். இந்த இடத்துல மேட்ச்டுன்னு வந்தால் மட்டும்தான் நீங்கள் சரியான முறையில் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதாவது கரெக்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னு அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல நாட் மென்ஷன்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல வந்து தப்பு பண்ணியிருக்கீங்க, மறுபடியும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அர்த்தம் சரிங்களா. அப்போது இந்த ஒரு காப்பியை வந்து நீங்கள் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் வந்து எடுக்கணும். யாருக்காக கொடுக்கணும் அப்படின்னா கஸ்டமருக்கு நீங்கள் வந்து கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நேமு, ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த் நம்ம வந்து மிஸ்மேட்சாக இருக்கிறதுனால கரெக்ஷன் போட்டோம். என்னென்ன வந்து பேனில் வந்து நீங்கள் வந்து கரெக்ஷன் போட்டிங்களோ அதையுமே இந்த இடத்துல உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பாங்க சரிங்களா. இப்போது இந்த ஒரு காப்பியை தான் நீங்கள் வந்து கஸ்டமர் கையில் வந்து கொடுக்கணும். அதுக்கு இந்த இடத்துல வந்து பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கொடுத்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் வந்து போட்டுருக்கலாம். பக்கத்தில் வந்து டாக்குமெண்ட் வந்து ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து அதையுமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து டவுன்லோட் வந்து ஆயிடுச்சு. இப்போ வந்து அக்னாலஜ்மெண்ட்டும் நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் வந்து டாக்குமெண்ட்டை என்க்ளோஸ் வந்து பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம பேன் அப்ளிகேஷனை நம்ம வந்து கஸ்டமருடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் இதெல்லாமே வந்து ஒட்டணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எஸ்இஜேடா அப்படிங்கிற ஒரு வெப்சைட் டூல் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த டூலில் வந்து அந்த பேன் அப்ளிகேஷனை இந்த இடத்துல அப்படியே வந்து உள்ளே போட்டுருங்க சரிங்களா. உள்ளே போட்டு வந்து ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பேன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து பண்ணிங்கன்னாலும் ஓகே தான், இல்லை கஸ்டமருடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிங்கனாலும் ஓகே தான் சரிங்களா. இப்போ இந்த இடத்துல ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 பக்கம் ஃபோட்டோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மேலே ஃபோட்டோ ஆட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல இமேஜ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சிக்னேச்சர் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல சிக்னேச்சர் இருக்குது, அதையுமே வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கீழே வந்துருங்க. கீழே இந்த இடத்துலையுமே வந்து கஸ்டமருடைய சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம 3 டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். அப்போ 3 டாக்குமெண்ட்டையுமே இந்த இடத்துல வந்து பேன் கார்டு வந்து ஃப்ரண்ட் பேஜ் வந்து வச்சுருங்க. அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து இன்சர்ட் பேஜை கிளிக் பண்ணி 2வது பேஜில் வந்து கஸ்டமருடைய ஆதார் கார்டு, கஸ்டமருடைய மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் இதெல்லாமே ஆட் பண்ணி ஃபைனல் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருடைய சிக்னேச்சர் இந்த இடத்துல போட்டு இந்த இடத்துல அப்ளை சேஞ்சஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா ஒரு பிடிஎஃபாக உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். அந்த டவுன்லோட் பண்ணப்பட்ட அந்த ஒரு இமேஜ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் இந்த இடத்துல ஹோம் பேஜுக்கு வந்து வந்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பேன் நம்ம வந்து சிஎஸ்எஃப் ஃபார்முக்குள்ள கிளிக் பண்ணி டாக்குமெண்ட்டு அப்லோட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுற பேஜுக்கு வந்து போகும். இந்த இடத்துல என்னென்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எடிட் பண்ணிங்க இல்லையா அந்த பேன் ஃபார்ம், அந்த ஃபார்மை இந்த இடத்துல நீங்கள் டேரெக்டாக அப்லோட் பண்ணுறா இருந்தாலும் கூட பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அந்த ஃபார்மையும் அப்ளிகேண்டோடைய ஃபோட்டோ சிக்னேச்சரும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் வந்து இந்த இடத்துல சிக்னேச்சரும் ஃபோட்டோவும் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய கரெக்டான எம்பிபிஎஸ்ல நீங்கள் வந்து பண்ணணும். அது பண்ணுறதுக்கு நம்ம வெப்சைட்லேயே நம்ம போர்ட்டல்லையே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஃபோட்டோ வந்து கிராப் பண்ணுறதுக்கும் சிக்னேச்சரை நீங்கள் வந்து கிராப் பண்ணி எடுக்கிறதுக்கும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த ஆட்டோமேட்டிக்காக இந்த பிக்சலில் வந்து வந்துடும்.
ஃபோட்டோ வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான பிக்சலில் இருந்தாலும் பேன் நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக பிக்சல் வந்து கொடுத்துருக்கோம். இதை இந்த இடத்துல நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ நீங்கள் வந்து கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இந்த பிக்சலில் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். சரிங்களா? ஹைட் இத்தனை 213 பிக்சலு, வித்து உங்களுக்கு வந்து 213 பிக்சலு, உங்களுக்கு வந்து டிபிஐ வேல்யூ வந்து 330 பிக்சலும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணப்பட்ட அந்த ஒரு இமேஜை, அந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபோட்டோவை இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கனாலே போதுமானது. உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் வந்து ஆயிரும்.